ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? நானும் எவ்வளவோ உங்க அம்மா கிட்ட எடுத்து சொல்லிட்டேன், சண்டையும் போட்டாச்சு. ஆனா அவங்க பிடிவாதமா இருக்காங்களே, இப்ப அவங்களை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியலையே. அங்கிள் அங்கிள், சமாதானப்படுத்துறதெல்லாம் முடியாத காரியம். என்ன பண்ணணும்னு நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்க தான் அதை பண்ணாம லேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆதிக்கும் மதிக்கும் ரெஜிஸ்டர் கல்யாணம் பண்ண சொன்னியே, அத சொல்றியாமா? அது மட்டும் இல்ல, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண கையோட அவங்கள தண்ணி கொடுத்தனுமே வச்சிருங்கன்னு சொல்றேன். இது ரெண்டுத்தையும் பண்ணாதான் உங்க பொண்ணு எங்க அம்மாவோட பிளான்ல இருந்து தப்பிக்க முடியும். ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றது நல்ல யோசனை தான். ஆனா நாங்க என்ன சொன்னாலும் மதி கேட்க மாட்டேங்கிறாளே, அதான் எங்களுக்கு பெரிய தலைவலியா இருக்கு. அவ ஆதிய மகிழ்ச்சியோட சேர்த்து வைக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கா. இப்ப என்ன பண்றதுன்னே எனக்கு புரியலையே. ஒரு பக்கம் உங்க அம்மா பிரச்சனை, இன்னொரு பக்கம் எங்க பொண்ணு எங்க பேச்சையே கேட்க மாட்டேங்கிறா. எங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்குமா. ஐயோ, இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ண முடியும்? அந்த மகிழினி விருப்பப்பட்டதுன்னு ஆதிய மதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சா, அப்புறம் மதி எதுக்கு ஆதியை விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இங்க பாருங்க, பெரியவங்களா நீங்க தான் உங்களுக்கு புத்திமதி சொல்லணும். ஹலோ அங்கிள், என் தம்பி எங்க அம்மா பேச மாட்டேங்கிறாங்கன்னு ஒரே ஃபீலிங்கா இருக்கான். எங்க அம்மா மட்டும் தப்பி தவிர அவங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சுது. தாய் சொல்ல தட்டாதேங்கிற பாலிசியை அவன் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்புறம் கஷ்டம். அதுக்கப்புறம் அவனை மாத்தணுங்கிறதுலாம் முடியாத விஷயம். அதனால இப்பவே முடிஞ்ச அளவுக்கு அவங்ககிட்ட பேசி அவனை சம்மதிக்க வைக்க பாருங்க. சரிங்க தம்பி, நீங்க சொல்ற மாதிரி செஞ்சுதான் ஆகணும். நான் 2 பேர்கிட்டயும் பேசுறேன். இங்க பாருங்க, நாங்க சொல்றத சொல்லிட்டோம். எல்லாமே உங்க கையில தான் இருக்கு, பாத்துக்கோங்க. நாமளும் முடிஞ்ச வரைக்கும் பேசிட்டு தான் இருக்கோம். ஆனா இந்த மதி வேற மாதிரி இருக்காளேக்கா. அவளை எப்படிதான் சமாளிக்க போறாங்கன்னு தெரியலையே. ஆதி தம்பியும் அத்தை பேச்ச மீறி எந்த முடிவும் எடுக்க மாட்டாரு. மதியம் இங்க இருக்க பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப நிலைமையெல்லாம் பார்த்தா ஸ்வேதாக்கு தான் சாதகமா இருக்கு. பாவம், ஆதி தம்பியை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ, இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு தலையே சுத்துது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியால இருக்கீங்க. இந்த பிரச்சனை எல்லாம் எப்பதான் சால்வ் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. ஸ்மால் சிஸ்டர், எனக்கு தெரிஞ்ச இந்த பிரச்சனைகள் சில பல வருஷத்துக்கு ஓடுன்னு நினைக்கிறேன். என்ன பண்றது மைதிலி? அந்த ஸ்வேதாவும் வீட்டுக்கு வந்துட்டாலாம். அங்க என்ன நடக்கும்னே தெரியலையே. எப்படியாவது அவங்களுக்கு ரெஜிஸ்டர் கல்யாணம் பண்ணி வச்சிடணும். ஆனா சௌந்தர்யா தனி கொடுத்தனும் அனுப்பணும்னு சொல்றது தாங்க தப்பா இருக்கு. அப்படி செஞ்சா மதிக்கு அது கெட்ட பேராயிடுங்க. வீட்டுக்கு வந்ததும் புள்ளைய பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டான்னு சொல்லிடுவாங்க. முதல்ல ரெஜிஸ்டர் கல்யாணம் பண்ற வழிய பாப்போம். அதுக்கப்புறம் மத்தத பத்தி யோசிக்கலாம். இந்தா பாலு. மகிழினி, மாத்திரை போட்டு பாலை குடி. என்னம்மா, வலிக்குதா? லேசா வலிக்குது பாட்டி. இத பார், உன் மனசுலயும் வலிய வச்சுக்கிட்டு உடம்பு வலியையும் தாங்கிட்டு இருக்க. இந்த ரெண்டையுமே உன் ஃப்ரெண்டுக்காக தான் பண்ணிருக்க. எதுக்குதான் அந்த பழா போன கடவுள் அடுத்தடுத்த தண்டனையா கொடுத்துக்கிட்டு இருக்கான்னே தெரியலையே. இப்ப எதுக்கு பாட்டி கடவுளை திட்டுற? நான் என் ஃப்ரெண்டுக்காக விருப்பப்பட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு கடவுளை குறை சொல்ல கூடாது பாட்டி. நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டது எல்லாம் என்ன சீக்கிரமா கூட்டிட்டு போயிடணும்னு தான்.
அர்ஜுன் இந்நேரம் வேகமா குத்திருந்தா இன்னையோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கும். ஏய் நான் போனதுக்கு அப்புறம் மதியம் அதையும் என்னோட உண்மையான தியாகத்தை புரிஞ்சுப்பாங்க. ஐயோ, இதெல்லாம் நடக்கணும்னு தான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஹலோ, யாரு? மகிழினி மேடம், பைந்தமிழன் சார் மலேசியால இருந்து வந்துட்டாரு. காலையில உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னாரு. உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. அப்படியா? என்ன விஷயம்னு தெரியுமா சிஸ்டர்? எனக்கு தெரியல மேடம். உங்க பயாப்சி ரிப்போர்ட்டை பத்தி சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். சரி, நாளைக்கு காலையில ஹாஸ்பிட்டல் வந்துடுறேன். யார் மகிழு? ஹாஸ்பிட்டல்ல இருந்தா பேசுனாங்க. டாக்டர் வந்துட்டாராமா? வந்துட்டாராம் பாட்டி. நாளைக்கு காலையில ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்க சொல்லிருக்காராம். அந்த நர்ஸ் ரொம்ப டென்ஷனா பேசின மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இப்பதான் கடவுள் கிட்ட என்ன சீக்கிரமா கொண்டு போன வேண்டிக்கிட்டேன். பாத்தியா, உடனே போன் வந்துருச்சு. டாக்டர் போய் பார்த்ததும் எனக்கு கேன்சர் 3வது ஸ்டேஜ் போயிடுச்சுன்னு சொல்லுவாரு பாரு. ஏய், இத பாரு, அப்படி எல்லாம் சொல்லாத. உனக்கு ஒண்ணு இருக்காதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குடா. அதையும் மீறி உனக்கு கேன்சர் இருக்குன்னு உறுதியாச்சுன்னா அந்த கடவுளை நான் சும்மாவே விட மாட்டேன். ஆதி, உங்க அம்மா ஏதாவது சொன்னாங்களா? இல்ல மதி, அவங்க என்கிட்ட பேசுறதே இல்லையே. எனக்கும் என்ன பேசுறதுன்னு தெரியல. நான் பேசினா அவங்க சொல்றத கேட்டு ஆகணுமேன்னு ஒரே யோசனையா இருக்கு. இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தா சரியா வராது ஆதி. நான் சொல்றது கேளு ஆதி. ஆதி, நீ உங்க அம்மா கிட்ட போய் நானும் மதியம் தண்ணி கொடுத்துடும் போகலான்னு இருக்கோன்னு சொல்லு. மதி, என்ன விளாடுறியா? ஏற்கனவே அவங்க என் மேல கோவமா இருக்காங்க. அவங்க கிட்ட போய் தண்ணி கொடுத்து போகணும்னு சொன்னா அவ்வளவுதான். நான் அவங்கள விட்டு தள்ளி போயிட்டே இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி. இங்க பாரு, எனக்கும் அந்த ஃபீலிங் இருக்கு, புரியுதா? இந்த நேரத்துல இப்படி சொன்னா நிரந்தரமா அவங்கள விட்டு போயிடுவேன்னு பயப்படுவாங்க. சில பெரிய மாற்றங்களை செய்யணும்னா அதுக்காக சில பெரிய முடிவுகளை எடுத்துதான் ஆகணும். ஆதி, இங்க இருக்கிற வரைக்கும் உங்க அம்மாவையும் ஸ்வேதாவையும் மீறி உன்னால எதுவுமே பண்ண முடியாது. அவங்கள சமாளிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. இப்படியே இருந்தா என்னால உன்னையும் மகளையும் எப்படி சேர்த்து வைக்க முடியாது? மதி, இங்க பாரு, நீ கட்டாயப்படுத்தி தான் நான் மகிழினியோட வீட்டுக்கே வந்தேன். ஆனா நீ சொன்ன மாதிரி எதுவுமே நடக்கல.